ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் கடைக்கு போயிருந்தோங்க. சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை, அதே வாங்கிட்டு போயிருந்தோம். அப்போ தாங்க இங்கே கொல்லிமலை செட்டு அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விற்றுட்டு இருந்தாங்க. சரி, ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துடுவோம். சந்தைக்கெலாம் போனோம்னா 10 ரூபாய்க்கு கடுகு வெந்தயம் அப்படின்னு வாங்கி வந்து சமைக்கிறது. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுக்கு மொத்தமாக வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி இங்கேங்க கடுகு, அதாவது செட்டு வந்து 1500 சொன்னாங்க. நாங்கள் வந்து அரை செட்டு வாங்கினோம். அதாவது அரை செட்டுனா ஒரு 2 படி, இப்போ சீரகம் 2 படி, கடுகு 2 படி அப்படின்னு சொல்லி அரை செட்டுக்கு 2 படியாங்க. ஒரு செட்டுக்கு 4 படியா. இந்த சீரகம் 2 படி, சோம்பு 2 படி, வெந்தயம் வந்து 2 படி நான் வாங்கலைங்க, ஒரு படி போதும் அப்படின்னு சொல்லிட்டு. கடுகு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், அதனால் கடுகு 3 படியாக கொடுங்க, வெந்தயம் ஒரு படி கொடுங்க, கடுகு 3 படி போடுங்க அப்படின்னு சொல்லி கடுகு வாங்கிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் இது எல்லாமே மிளகு, இது மிளகு வந்து இவ்வளோ தாங்க கொடுத்தாங்க. அரை செட்டுக்கு இவ்வளோ தான் மிளகு வந்து ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தான் கொடுத்தாங்க. இது எல்லாமே சேர்ந்தது அரை செட்டுங்க. இது வந்து தனியாக 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம், இது எல்லாமே 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது இருந்தாருங்க. என் பொண்ணும் பையனா அடிக்கடி இந்த கடையில் போய் வறுத்த வாங்கி வறுத்துத்தாமான்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, அடிக்கடி போய் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேங்க. இது வந்து இந்த சோத்து வத்த மாதிரி இருக்குது. அப்புறம் இது வந்து பாசிப்பருப்பு. நான் வந்து சாம்பாருக்கு அடிக்கடி பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுவேன்னா, அதனால் பாசிப்பருப்பும் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேங்க. அரிசி வாங்க 500 ரூபாய்க்கு அரிசி வாங்க போனால் அப்படி 1000 ரூபாய் முடிச்சுட்டு வந்துட்டேங்க. இது மாதிரி உங்கள் ஊர்லலாம் கொல்லிமலை செட்டு கொண்டாந்து விற்பாங்களா, நீங்கள்லாம் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.